ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆஃப்டர் எ லாங் பிரேக் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பெரிய ஹோப்போடலாம் ஸ்டார்ட் பண்ணலை. அப்படி பண்ணணும், இதெல்லாம் போடலாம். பிகாஸ் பெருசாக டிப்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆளும் கிடையாது, அவ்வளோ கூறும் நம்மகிட்ட இல்லை. அப்புறம் என்ன பயத்துக்கு நீர் எங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஒரு சில ஐடியாஸ், நம்ம ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ், பேபி கேர் இதெல்லாம் ஷேர் பண்ண ஒரு மீடியாவாக யூஸ் பண்ணலான்னு தான் இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணேன். என் நேரம் ஆரம்பித்ததும் அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். அங்கே போனால் பேக் டு பேக் ஃபங்க்ஷன்ஸ், ஷாப்பிங்ஸ் அப்படியே 2 months போயிடுச்சு. ஸோ பிளான் பண்ணி என்னால் எதுவும் பெருசாக வீடியோஸ்னு எடுக்க முடியல. சரி, திரும்ப ஊருக்கு கிளம்பலான்னு நான் பிளான் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை. அதை எலெக்ஷன் டேட் அன்னைக்கு பிளான் பண்ணது தான் பெரிய தப்பு. எலெக்ஷன் டேட்டுக்கு முதல் நாள் நைட் கோயம்புத்தூர் இப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட் டேவே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு திரும்ப ரிட்டர்ன் போனால் பெரிய ரஷ் இருக்காதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னதை நம்பி நானும் கிளம்பிட்டேன். தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. ஆனால் நடந்தது பெரிய ட்ராஜடி. அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் நைட்டு கிளம்பி எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகவே மார்னிங் 10 o'clock ஆகிடுச்சு. அவர் திரும்ப ஓட் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரப்போ டைம் ஈவினிங் 4 o'clock. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறாரு, போகிற வழியெல்லாம் எல்லா பஸ்ஸும் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு. சரி, புக் பண்ணியாவது ரிட்டர்ன் போயிடலான்னு சொல்லி புக் பண்ணுறதுக்கு பார்த்தா எப்போயும் 400 ரூபா டிக்கெட்டு, 500 ரூபா டிக்கெட்டுன்னு இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்தா 1500 ரூபா, 2000 ரூபா போட்டிருக்காங்க திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர் வரதுக்கு. அதுக்குமே டிக்கெட் இல்லை. கடைசியாக ஒரே ஒரு பஸ்ஸில் ஏறி லாஸ்ட்டில் தான் சீட்டும் இருந்தது. வேறு வழி இல்லாமல் கோயம்புத்தூர் எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துட்டோம். இதெல்லாத்தையும் விட ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 months கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா, தெய்வமே இந்த வீட்டோட நிலைமை இப்படி. எங்கள் வீட்டோட இளைய மகாராஜாவை வச்சுட்டு என்னால் பாதி தான் க்ளீன் பண்ணவும் முடிஞ்சது. வீடியோஸும் பெருசாக எடுக்கலை, வாய்ஸ் ஓவர்ஸ் எதுவுமே என்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அதனால தான் இத்தனை நாளாக நான் வீடியோஸும் பெருசாக எதுவும் போஸ்ட் பண்ணவே இல்லை. ஓகே, இன்னொரு வீடியோவில் என்னோட புலம்பலை கண்டினியூ பண்ணுறேன். இதுவரை பொறுமையாக கேட்ட எல்லாத்துக்கும் நன்றி. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.